dextools.ioல போயிட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா சர்ச்சில் போயிட்டு நம்மளுடைய கிசான் டோக்கனை கிசானை பத்தி நம்ம வந்து சர்ச் கொடுக்குறோம். கிசான் டோக்கனை பத்தி இங்க வந்திருக்கு பாருங்க. நம்ம கிசானை தேர்ந்தெடுத்துட்டேன். இந்த கிசானை பத்தி இந்த dextools.io என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிசானுடைய கரண்ட் பிரைஸ் 0.04807 கடந்த 24 ஹவர்ஸ்ல 4.28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கிசான் டோக்கனுடைய கான்டாக்ட் அட்ரஸ் இங்க இருக்கு. இந்த கிசான் டோக்கன் பேன் கேக் ஸ்வாப்ல இருக்குது. இந்த கிசான் டோக்கனுடைய மார்க்கெட் கேப் எவ்வளவு இருக்குது, லிக்விடிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு வந்து ரொம்ப அறிவு நிறைந்ததா நினைச்சுக்கிட்டு கேட்பாங்க, கிசான் டோக்கனுக்கு லிக்விடிட்டி இருக்குதா அப்படின்ட்டு. லிக்விடிட்டி அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய கிரிப்டோ கரன்சியை வேற கரன்சியா மாத்தக்கூடிய தன்மை. நம்மளுடைய கிசான்ல இன்னைக்கு தேதிக்கு as of now $95,000 லிக்விடிட்டி, $95,000. அன்பர்களே, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க 1 லட்ச ரூபா வச்சிருக்கீங்க. உங்க ஏரியாவில் போயிட்டு ஒரு ஏடிஎம் குள்ள போடுறீங்க, உங்களுடைய ஏடிஎம் கார்டை போடுறீங்க, உங்களுடைய பின் நம்பர் கரெக்டா போடுறீங்க. ஆனா அங்க இன்சபிஷியன்ட் ஃபண்ட்னு வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஏடிஎம் மிஷின்ல பணம் இல்லைன்னு அர்த்தம். உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஏடிஎம் மிஷின்ல பணம் லோட் பண்ணலன்னு அர்த்தம். அதுதான் கிரிப்டோ கரன்சில லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இங்க $95,000 அமௌண்ட் லிக்விடிட்டில இருக்குது. இந்த லிக்விடிட்டி குறையாம இருக்கும். ஏன் தெரியுங்களா? யாரு என்ன அப்கிரேட் செய்தாலும், எத்தனை பேர் ப்ராஜெக்டுக்குள்ள என்ட்ரானாலும் அவங்க கொடுக்கக்கூடிய பணம் நிறுவனத்துடைய அக்கௌண்ட்டுக்கு போறதில்ல. நிறுவனத்துடைய அக்கௌண்ட் வழியா இன்ட்ராக்டட் வித் தான் நிறுவனத்துடைய அக்கௌண்ட் வழியா நேரடியா அந்த லிக்விடிட்டிக்கு வந்துடும். அதனால யாராவது ROI கான்செப்ட் பண்றவங்க, ஸ்டேக்கிங் கான்செப்ட் பண்றவங்க இந்த LP லிக்விடிட்டி பூல் அப்படின்ற ஒரு 2 எழுத்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மள மாதிரி தெரியாத நபர்கிட்ட அறிவுபூர்வமா கேட்பாங்க, எங்க கம்மல லிக்விடிட்டி இருக்குது, உங்க கம்மல லிக்விடிட்டி இருக்குதா அப்படின்ட்டு. அவங்களுடைய பணத்தை அந்த கிரியேட்டர் வச்சிருப்பாரு, அவங்களுடைய பணத்தை ஒரு தனிநபர் வச்சிருப்பாங்க. அவங்க லிக்விடிட்டிக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணணும். நமக்கு அப்படிலாம் ஒரு அவசியமே கிடையாதுங்க. நம்ம லிக்விடிட்டி அப்படின்றது ஒரு நபர் 30 நாளுக்கு உள்ள வந்தாருன்னா $35 5% வந்து பர்னிங் ப்ராசஸ் போகும். மீது 95% ஆட்டோமேட்டிக்கா லிக்விடிட்டி பூலுக்கு போயிடும். அதனால $95,000 லிக்விடிட்டில இருக்குது. சர்க்குலேஷன் சப்ளைல 34 மில்லியன் 3,40,00,000 காயின் சர்க்குலேஷன் சப்ளைல இருக்குது. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். ஒரு கிரிப்டோ கரன்சி விலை ஏறதுக்கும் இறங்கிறதுக்கும் யார் காரணம் அப்படின்னா, அந்த கிரிப்டோ கரன்சியை கையில யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள பொறுத்துதான். இப்ப நம்மளாம் என்ன செய்யறோம்? வரக்கூடிய வருமானத்தை வந்த வேகத்துல ஆக்டிவ் அப்ளைன் கொடுத்து டவுன்லைன்ல கொடுத்து காசாக்கிறோம். ஆமா தானே? இப்போ வரக்கூடிய வருமானத்தான் நீங்க வந்து வித்ராலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கேஷாவே மாத்திட்டு இருந்தீங்கன்னா காயின் ரேட் ஏறாதுங்க. அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த காயினை ஹோல்ட் ஆகணும். நம்மளுடைய கிரிப்டோ ப்ராஜெக்ட்ல, நம்மளுடைய கிசான் ப்ராஜெக்ட்ல 99,850 பேர் இந்த கிசான் டோக்கனை ஹோல்டு பண்ணிருக்கிறாங்க. இன்னும் சில நாட்கள்ல இது 1 லட்சம் தொட போகுது. 1 லட்சம் பேரு அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டியில, எண்ணிக்கையில ஹோல்டு பண்ணிருக்கிறாங்க. எந்த இடத்துல ஹோல்டிங் நடக்குதோ அங்க வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகுங்க. எப்படி பர்ன் ஆகும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ, சார் உங்ககிட்ட சொத்து இருக்குதுங்க, நகை வச்சிருக்கீங்க அல்லது லேண்ட் வச்சிருக்கீங்க,
கேட்கறது நிறைய பேர் வராங்க, நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. அசட் உங்ககிட்ட இருக்குது, பையர் வராங்க, பையருக்கு தேவைப்படுது, ஆனா நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்ப ரேட் இறங்குமா ஏறுமா? ஏறும். டிமாண்ட். நீங்க கொடுக்க மாட்டேன்றீங்களே சார், கொடுக்க மாட்டேன்றீங்க, இன்னும் 100 ரூபாய் சேர்த்து தரேன், இன்னொரு 1000 சேர்த்து தரேன், சரிங்களா? அந்த மாதிரி 1,00,000 பேரு ஹோல்டரா இருக்கிறாங்க. $95,000 லிக்விடிட்டில இருக்குது. டோட்டல் சப்ளை எவ்வளவு இருக்கு அப்படின்றது வருது. இந்த தகவல்கள் எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. இங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இந்த டெக்ஸ்டூல் அப்படின்ற இந்த நிறுவனம் நம்மளுடைய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்க மார்க்கு 91 மார்க்குங்க. டெக்ஸ்டூலுடைய ஸ்கோர் கிசான் டோக்கனுக்கு 91 மார்க் கொடுத்துருக்கான். 99க்கு 91. அது மட்டும் கிடையாதுங்க, கான்ட்ராக்ட் renounced. Renouncing a smart contract means that the contract creator will no longer have control over it. இந்த கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ண, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ண கிரியேட்டரு இந்த கான்ட்ராக்ட் மேல எந்த விதமான கண்ட்ரோலும் செலுத்த முடியாது, ஆளுமை செலுத்த முடியாது. என்ன அர்த்தங்க? இதை கிரியேட் பண்ண கிரியேட்டருக்கு வந்து வேலை கிடையாது. Renouncing a smart contract means that the contract creator will no longer have control over it. So no one can mint new token, raise taxes, block list wallet or other dangerous contract function for investor and holders. எந்த விதமான மிடில் மேனும் இதை உருவாக்கின கிரியேட்டர் நினைச்சாலும் அவரு இங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது. கான்ட்ராக்ட் வெரிஃபைடு கான்ட்ராக்ட். இது ஹனி பாட்டுனா அக்கௌண்ட்ல காமிக்கும், ஆனா எடுக்க முடியாது. அப்படி கிடையாது, ஹனி பாட் கிடையாதுங்க. உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்க எந்த நிமிஷமும் எடுத்துக்கலாம். நம்முடைய கிரிப்டோ கரன்சி ஆடிட் செக் பண்ணிருக்காங்களா? செக் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி தகவல்கள்லாம் நமக்கு நிறைய இடது கிடைக்குதுங்க. அதுல இப்ப நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் டூல்ஸ் அப்படின்ற dextools.io அப்படின்ற இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம இன்னைக்கு சில விஷயங்களை பார்த்தோம். நோ அலர்ட், டேஞ்சர் அலர்ட் எதுவும் கிடையாதுங்க. பச்சை கலர் கொடுத்துட்டான். வெரிஃபை பண்ண டோக்கன். எந்த வகையில பார்த்தாலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். அன்பு நண்பர்களே, dextool.ioல 91 மார்க் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் கிரியேட் நினைச்சாலும் உள்ள எந்த விதமான மாடிஃபையும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் வெரிஃபை பண்ண கான்ட்ராக்ட் இது ஹனி பாட் கிடையாது, இதுல எந்த விதமான டேஞ்சரும் கிடையாது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் போதாதாங்க டீம் உருவாக்குறதுக்கு? அது மட்டுமா, இங்க பேன்கேக் ஸ்வாப், பிஎஸ்சி ஸ்கேனர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ் வலைதளம், ஃபேஸ்புக்கு, டெலிகிராம் எல்லாத்துலயும் நமக்கு கனெக்ட் இருக்குங்க. அதுல நம்ம போயிட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய கிசான் டோக்கனை பார்க்க முடியும். பிஎஸ்சி ஸ்கேனர்ல போய் பார்க்கும் பொழுது இங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய தகவல்கள் இங்க கொட்டி கிடக்குது. கான்ட்ராக்ட்ல போறோம், கான்ட்ராக்ட் போய் ரீட் பண்றோம். இந்த கான்ட்ராக்ட் ரீட் பண்ணும்போது என்னோட நேம் கிசான், ஓனர் யாருங்கன்னு கேக்குறோம். 0000000 அப்படின்னு அர்த்தம், நல்லிஃபைடுன்னு அர்த்தம். நல்ல அட்ரஸ் NULL. இதுக்கு ஓனர் கிடையாது, இது முழுக்க டீசென்ட்ரலைஸ்டு. இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கிரியேட் பண்ண ஓனருக்கு இங்க அட்ரஸ் கிடையாது. இங்க பாருங்க, ஓனர் அட்ரஸ் 0000000. இதாங்க நல்ல அட்ரஸ் பேருங்க. நல்ல அட்ரஸ் NULL, நல்ல அட்ரஸ். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம கையில இருக்குது. அதனால நாம செய்ய வேண்டியது சரியான நபரை சந்திச்சு இந்த ப்ராஜெக்ட் எடுத்து சொல்லுங்க. இது ஷார்ட் டைம் பிசினஸ் கிடையாது. 5க்கும் 10க்கும் நமக்கு வரல. சில கோடிகள்
பல கோடிகள் சம்பாதிக்க வந்திருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒரு 3 வருஷமாவது நம்ம இங்க நிக்கணும். பிசினஸ் அப்படின்றது ஏற்ற இறக்கம் இருக்கும். நம்ம கூலி தொழிலாளி கிடையாது. டெய்லி கணக்கு பாக்குறதுக்கு 1 இயர்ல எவ்வளவு சம்பாதிக்க போறோம்? 1 கோடி ரூபாய். இந்த 1 கோடி ரூபாய் தொடுற வரைக்கும் அன்பன்பர்களே, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றது இல்ல முயற்சி. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றதுல முயற்சி. நம்ம நினைச்சதை அடையிற வரைக்கும் முயற்சி பண்றதுதான் முயற்சி. அதனால 1 வருஷமாவது தாக்கு பிடிங்க. சின்ன சின்ன அப்சகள் வரும். பொதுவா மார்க்கெட்டிங்ல ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன தெரியுங்களா? நான் உங்களுக்கு காமிக்கிட்டு